திரு சீமான் அவரை எப்படி அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. திமுகவை விட காங்கிரஸ் அங்க வலுவாக இருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ காரைக்குடி சேர்மனா ஒரு யாதவர் இருந்தார், காங்கிரஸ்காரர். அப்போ காங்கிரஸுடைய கோட்டை காரைக்குடி. அவர் அந்த கொலையை நியாயப்படுத்தி பேசுறாரு. நாங்கள் தான் கொன்றோம். அந்த வார்த்தை என்னை அவரிடந்து நீண்ட இடைவெளிக்கு கொண்டு போய்விட்டார். அப்போ இதுக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தீங்க? பேசுவோம், நல்லா பேசுவோம். என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார், அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனா தலைவர் ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் ஒண்ணு. ரெண்டாவது, விடுதலை புலிகளுக்கு ஆதரவா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது, அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் வெளியிட்டது, அவங்கள வெளியே விடணும், அவங்க குற்றமற்றவர்கள் என்ற வார்த்தைகள், அங்க நமக்கு முரண்பாடு வருகிறது. அந்த முரண்பாடு நமக்கு இடைவெளியை. மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரி வாரி. திரு சீமான் அவர்களுடைய கம்யூனிட்டி அங்க இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இருக்கிற மாதிரி தெரியல. அங்க இவர் போய் நிக்கிறாருன்னா என்னன்னா, அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நிக்கிற, வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தே ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து போய் நிற்கிறார். ஆனால் அவர் கட்சி வெற்றி பெற முடியுமா என்பதை விட டெபாசிட் வாங்குவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம். ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது ஒரு சின்ன சதவீதமாக வைத்துக் கொண்டாலும் கட்சியை பார்த்து ஓட்டு போடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் திரு சீமான் கட்சிக்கு அங்கு செல்வாக்கு இருக்கிறதுனா 0 தான் என்னுடைய கருத்து. யாருமே போட மாட்டாங்க. காரணம், இவருடைய பேச்சுக்கள், இவருடைய அதை விட ஒரு படி மேலே போய் சொல்லணும், ஆணவ பேச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை திருவொற்றியூர் தொகுதியில் நின்னாங்க. தற்பொழுது காரைக்குடி தொகுதி. இந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு இருக்கக்கூடிய பாதக சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்க காரைக்குடி போயிருக்கீங்களா? நிறைய தடவை போயிருக்கேன். காரைக்குடியில என்னுடைய உறவினர்லாம் இருக்காங்க. இப்போமா இருக்காங்க? இப்போ இருக்கு. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் எந்த சமூக மக்கள் அதிகம் சார்? சார், காரைக்குடியில தேவர்கள் இருக்காங்க, செட்டியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. காரைக்குடி என்றாலே நீங்கள் அங்கே செட்டியார்கள் குடியிருப்புகளை போய் பார்த்தீங்கன்னா பிரமித்து போவீர்கள். அந்த வீடு, அது வீடு இல்லைங்க, அரண்மனைன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு மேலே அங்கே தங்கியிருக்கீங்களா? அரண்மனையில் தங்கி இல்லை, காரைக்குடியெல்லாம் போய் தங்கியிருக்கேன். என்னுடைய உறவினர்லாம் இருக்கிறாங்க, அவங்க வீட்டிலலாம் கூட போய் சாப்பிட்டுலாம் இருக்கேன். அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க, காங்கிரஸ் நண்பர்கள் இருக்காங்க. அதனால் அந்த அந்த மாதிரி செட்டியார்கள் பங்களாவில் தங்கலை, அது மாதிரிலாம் தங்கலை. ஆனால் மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் அவருடைய வீட்டில் இருந்தபோது மிக பிரம்மாண்டமான வீடு, அவங்க மூதாதையர்கள் வீடு, அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த வீட்டிலெல்லாம் சாப்பிட்ருக்கேன். திரு சிதம்பரம், திரு கார்த்திக் சிதம்பரம் யார் போனாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு வந்த ஞாபகம்லாம் நினைவாக இருக்கிறது. அங்கே எனக்கு தெரிஞ்சு திரு சீமான் அவர்கள் நாடாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவருடைய கம்யூனிட்டி, நான் யாரையுமே கம்யூனிட்டி கேட்டதே கிடையாது. பட் ஓட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டிங்கிறது ஒரு மேஜராக ஒரு சப்போர்ட் பண்ணுது சார். இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது சார். ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த கம்யூனிட்டின்றது ஒர்க் பண்ணுறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இப்போ இந்த கதைக்கு வருவோம். திரு சீமான் அவர்களுடைய அவருடைய கம்யூனிட்டி அங்கே இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இருக்கிற மாதிரி தெரியல. தேவர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, யாதவாஸ் இருக்காங்க. குறிப்பாக காரைக்குடியில் யாதவாஸ் நிறைய பேர் இருக்காங்க, தலித் இருக்காங்க. இந்த 4 சமுதாயம் தான் மேஜர். அந்த மேஜர் சிவகங்கை மாவட்டத்திலேயே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு கண்ணப்பன்லாம் சிவகங்கை தான். காரோட்டி கண்ணப்பன் கோயம்புத்தூர் அமைச்சராக இருக்கார். ராஜகண்ணப்பன் திரு ராஜகண்ணப்பன் சிவகங்கை மாவட்டம். திரு பெரிய கருப்பன் சிவகங்கை மாவட்டம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதர்சன் நாச்சியப்பன் சிவகங்கை மாவட்டம், அவர் தேவர். கண்ணப்பன் பெரிய கருப்பன் யாதவர். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரு சிதம்பரம் போன்றவர்கள் செட்டிநாட்டு அரசர்கள் அப்படின்றவங்க செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்கெல்லாம் தலித் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
இதை தவிர பிராமின் கொஞ்சம் இருக்காங்க. இந்த 5 கம்யூனிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே மேஜராக இருக்காங்க. அங்கே இவர் போய் நிற்கிறாருன்னா என்னன்னா, அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நிற்கிறத, வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தே ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து போய் நிற்கிறார். ஆனால் அவர் கட்சி நான் தனித்து தான் நிற்பேன், யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்ற ஒரு சபதம் எடுத்துவிட்டு வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு நான் காரைக்குடியில் நிற்கப் போகிறேன் என்கிறார். எந்த தைரியத்தில் போய் அங்கே நிற்கிறாருன்னு எனக்கு தெரியல. வெற்றி பெற முடியுமா என்பதை விட டெபாசிட் வாங்குவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான். இப்போ இந்த ஜாதி ரீதியான வாக்கு அப்படிங்கிறது சீமானுக்கு காரைக்குடி தொகுதியில் ஒரு மைனஸ் தான். நிச்சயமா மைனஸ், கண்டிப்பாக விழாது. இன்னொன்று, சமீப காலமாக அவருடைய பேச்சுக்களை ரசிப்பவர்கள் இல்லை. முதல்ல அவர் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தார். இப்போ அவருடைய பேச்சினுடைய தன்மைகள் மாறிவிட்டது. திடீரென்று கோபப்படுகிறார், திடீரென்று ஆவேசப்படுகிறார், திடீரென்று குதித்து குதித்து பேசுகிறார். இதையெல்லாம் மக்கள் ரசிக்கவில்லை. இப்போ காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுடைய கட்சியிலே கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எம்பியா 2 முறை கிட்ட ஜெயிச்சு வந்திருக்காங்க, 19, 24. இந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் தேர்தல் அப்படின்னு ஒரு எலெக்ஷன் வந்தது அப்படின்னா அங்க கள நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கும்? அது சீமானுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? சென்ற மாதம் எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் திரு சுந்தரம், காரைக்குடி சுந்தரம் இறந்து போய்விட்டார். 3 முறை அங்கே எம்எல்ஏ வந்தார். சுந்தரம் எந்த டைம் சார்? 91 இருந்தார், 96 இருந்தார், 2004 இருந்தார். 3 தடவை இருந்தார். 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையா? எல்லாமே அசம்பிளி தான். இல்லை, அசம்பிளி 2006ன்னு வச்சுக்கோங்களேன். 2006 3 தடவை எம்எல்ஏ இருந்தார். திரு காரைக்குடி சுந்தரன்னே அவருக்கு பேர். பழுத்த காங்கிரஸ்காரர். அப்போ காங்கிரஸ் அது ஒரு பலம் உள்ள ஏரியா. திரு சீமான் அவர் எப்படி அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. திமுகவை விட காங்கிரஸ் அங்கே வலுவாக இருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ காரைக்குடி சேர்மனா, காரைக்குடி நகராட்சி சேர்மனா ஒரு யாதவர் இருந்தார், காங்கிரஸ்காரர், இன்னைக்கும் காங்கிரஸ்ல இருக்காரு. அப்போ காங்கிரஸுடைய கோட்டை காரைக்குடி. அங்க போய் திரு சீமான் நிற்கிறாருன்னா ஒரு காங்கிரஸ்காரனும், அந்த மக்களே இயல்பா காங்கிரஸ் மனநிலை கொண்டவர்கள். ராஜீவ்காந்தி கொலையை நியாயப்படுத்தி பேசுகிற சீமானுக்கு அங்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்பது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. ஓகே சார், இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஜாதியினர், நாடார் சமுதாயத்தினர் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னே வச்சுக்கோமே, மற்ற ஜாதியினருடைய சப்போர்ட் சீமான் அவர்களுக்கு இருக்குமா? ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது ஒரு சின்ன சதவீதமாக வைத்து கொண்டாலும் கட்சியை பார்த்து ஓட்டு போடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் திரு சீமான் கட்சிக்கு அங்கு செல்வாக்கு இருக்கிறதுனா 0 தான் என்னுடைய கருத்து. அவர் சில மாவட்டங்களில் அவருக்கு இருக்க தவிர எல்லா இடங்கள்லையும் அவர் இல்லை. அவர் வச்சிருக்கிற கட்சி யாரோட கட்சின்னா எல்லாருக்கும் தெரியும். தினத்தந்தியினுடைய அதிபராக இருந்த ஆதித்தனாருடைய இயக்கம், அதுதான் அவர் ஆரம்பித்த இயக்கம். அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் 67 தேர்தல் நின்னும்போது கூட்டணி அமைத்தார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நிக்கல. அவருடைய கட்சியை சீமான் அவர்கள் வச்சிருக்காரு. இப்ப அந்த ஜாதியினர் மத்தியில ஏதாவது சப்போர்ட் இருக்குமா? பிராமின்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க, செட்டியார் இருக்காங்க, யாதவ், யாருமே போட மாட்டாங்க. காரணம், இவருடைய பேச்சுக்கள், இவருடைய அதிகப்படியான பேச்சுக்கள், அதை விட ஒரு படி மேலே போய் சொல்லணும், ஆணவ பேச்சுக்கள் மக்கள் ரசிக்க மாட்டாங்கங்க. மக்கள் எப்போவுமே என்னன்னா எளிமையாக, இப்போது ஐயா நல்ல கண்ணுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பெருமை சேர்ந்துருக்குன்னா எளிமை. பேச்சில் பார்த்தீங்கன்னா நிதானம் இருக்கும். காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாடு, அகிம்சை என்ற மாபெரும் ஆயுதத்தை, தத்துவத்தை கையில் எடுத்த ஒரு நாடு இது. ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்ற நாட்டிலே அதிகப்படியாக பேசி நாங்கள் தான் ராஜீவ் காந்தியை கொன்றோம் அப்படின்ற ஒரு பேச்சை கொன்ற பிரபாகரனே சொல்லலை. இவர் சொன்னதை தமிழக மக்கள் ஏற்றுக்கல. இதெல்லாம் காரைக்குடியில் ஒரு மைனஸாக இருக்கும், மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். அதுவும் காங்கிரஸ் ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதியில் நாம் தமிழர்களுடைய விஷயங்கள் எடுபடாதுன்னு சொல்ல வர்றீங்க? உறுதியாக எடுபடாது. காரைக்குடி எங்கள் எம்எல்ஏ சுந்தரம் என்னுடைய நெருங்கிய நண்பர், என் மீது அளவற்ற அன்பு கொண்டவர், அன்பு கொண்ட தோழர். அவர் ரொம்ப நல்ல மனிதர். திரு சிதம்பரத்திற்கு வேண்டியவர் தான். அவர் இருந்தபோது சிதம்பரம், நீங்கள் அவருடைய ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், சிதம்பரம் எழுதியிருக்கார், என்னுடைய அருமை நண்பர், என்னோட நீண்ட காலம் பயணித்தவர், அவருடைய மறைவு என்னை உண்மையிலே பாதித்திருக்கிறது என்ற எழுதிய வரிகள் கூட நான் பார்த்தேன். அதில் உண்மையிலே அவருடைய மறைவு காங்கிரஸுக்கு எழுப்பு, அது காங்கிரஸ் கோட்டை.
அப்படி மாற்றி வச்சிருக்காரு திரு சுந்தரம் அவர்கள். இப்போ சீமான் அவரும் நீங்களும் ஒரு சகோதரர் மாதிரி தான் நல்லா பேசிக்குவீங்க. இல்லை நல்ல நண்பர், அதெல்லாம் மாற்று கருத்து. ஏன் அந்த ஒரு முரண் வந்தது உங்களுக்குள்ள? இல்லை, ஒரு முரணும் கிடையாது. அவருடைய பேச்சுக்கள் தான் எனக்கு முரண். என்னுடைய தலைவன் ராஜீவ் காந்தி இருக்காரு, அவரோடு அமர்ந்து சாப்பிட்டவன் நான். அவர் முகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் அந்த மாதிரி ஒரு முகத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு அழகுங்க, என்ன அழகு! ஆண்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அழகு அந்த அழகு. ஒரு ஆண், நீங்க பொறாமப்பட்டிருக்கீங்க தானே? நிச்சயமா பொறாமைப்பட்டு தான் சொல்றேன், நிச்சயமா. ஏனென்றால் யார் அவரை பார்த்தாலும், ஒரு ஆண் அவரை பார்த்தால் இப்படியும் ஒரு ஆண் அழகனா அப்படி என்று பிரமிக்கக்கூடிய உலகத்திலேயேங்க எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆண் அழகனை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ இதுக்குள்ள சீமான் அவர்கள் எங்க வராரு? அவர் அந்த கொலையை நியாயப்படுத்தி பேசுறாருல, நாங்கள் தான் கொன்றோம், அந்த வார்த்தை என்னை அவரிடந்து நீண்ட இடைவெளிக்கு கொண்டு போய்விட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்துருங்க. பேசுவோம், நல்லா பேசுவோம், என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார், அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் தலைவர் ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொன்றோன்னு ஒன்று. ரெண்டாவது, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் வெளியிட்டது, அவங்கள வெளியே விடணும், அவங்க குற்றமற்றவர்கள் என்ற வார்த்தைகள். எங்க சிபிஐன்னா சும்மாவா வச்சுருக்கோம்? அவங்களுக்கு வேறு வேலை கிடையாதா? சிபிஐ என்ற ஒரு மாபெரும் ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்குன்னா அது பாரபட்சம் இல்லாமல் நடக்குது என்ற ஒரு தடத்தை முத்திரை பதித்து வைத்திருக்கிறது. அது கண்டுபிடிச்சி தான் அவங்க தான் சொல்லுது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க குற்றமற்றவர்கள்னு சொல்லும் பொழுது அங்கே நமக்கு முரண்பாடு வருகிறது. அந்த முரண்பாடு நமக்கு இடைவெளியை உண்டாக்கிடுச்சு. காரைக்குடியில் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து? அதே தான். அதே தானே? அதான் சொல்லிட்டீங்க, டப்பாஸ் கொடுவா வாங்க மாட்டாரு அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்க்கலாம், நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். டெபாசிட்டை வாங்க மாட்டாருன்ற கருத்தை மீண்டும் ஆழமாக பதிவு செய்கிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.